ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஊரில் இருந்து ஐஸ் பெட்டி வந்துச்சு. நான் வந்து இங்கெல்லாம் வந்து நம்ம வேறு ஊரில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இந்த வாவல் மீன் வந்து ரொம்ப நல்லா கிடைக்கிது. சப்போஸ் நம்ம வாங்கினாலும் சரி ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது, ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஐஸில் வச்சு தான் இது பண்ணியிருப்பாங்க, ரொம்ப ஒரு 2-3 days ஐஸில் வச்சுருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஊர்லேருந்து அனுப்பி கேட்டேன். சென்னையிலேருந்து கொண்டு வந்தாங்கன்னா 6 hours வந்துடலாம் பெங்களூருக்கு. ஸோ வந்து அவங்க கொண்டுட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா ஃபிஷ் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. வந்து வாவல் மீன் முள் இல்லாத மீனாக இருக்கும். ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப முள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்புறம் வந்து டைகர் ப்ரான்ஸ் அந்த பெரிய சைஸ் ப்ரான்ஸ், அதுக்கப்புறமாட்டு கிராப் வந்து மீடியம் லெவல் தான் கிடச்சிது. இந்த ஸ்குவிட் வந்து 1 கிலோ இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே இதாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் இதாகிடக்கூடாதுன்னு பயந்து மை கலங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணோம். இந்த வாவல் மீனெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு. ஆக்சுவலாக வாஷ் ஸ்பெஷலில் வச்சுருக்கு. வாஷ் ஸ்பெஷல் வச்சு தான் இங்கே க்ளீன் பண்ண முடியும். அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் இதுதான் ஒரு ப்ராப்ளம். மீனெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த இறாலெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே அந்த கையெல்லாம் பிஞ்சே போயிடுச்சு. எல்லாம் நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்குவிட் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒரு மை இருக்கும். அந்த மையை கலங்காமல் எடுக்கணும்னு இது பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்